இது உங்கள் அட் அண்ட் அருண் வேளச்சேரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பார்க், ஒரு பூங்கா. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு பெரிய பார்க் தாங்க இது. இப்போ நீங்கள் அதை பார்த்தது வந்து அந்த டைமிங், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. நான் காலையிலே எடுத்தேன். அந்த மரத்தினுடைய அடர்த்தியால் அந்த இடமே கொஞ்சம் இருட்டாக தெரிஞ்சுது. கொஞ்சம் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுருக்கிறேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏறத்தாழ இது ரொம்ப பெரிய ஒரு கிரவுண்டு. இதனுடைய லேண்ட் எக்ஸ்டென்ட் என்னன்னு நமக்கு அறுதிட்டு சொல்ல முடியல. நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த பார்க் வந்து ஒரு சுற்றி வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன். இப்போ இந்த பார்க்கினுடைய அந்த டைமிங், இந்த பூங்காவினுடைய சுவர்களில் வந்து இந்த ஓவியங்கள், இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அங்கங்கே இந்த பூங்காவுக்கான மேல் பந்தல் கூரைகள் அமைச்சு அதில் வந்து இந்த கொடிகள், தாவர கொடிகள் அதெல்லாம் படர்ந்துருக்கு. அந்தந்த இடங்களில் பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக நெல் படர்ந்து ஒரு இருட்டான ஒரு பகுதியாக தெரியுது. உண்மையிலேயே இது வந்து நம்ம வேளச்சேரி மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பூங்கா, பார்க்கு. மக்கள் அதிகமாக இதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இந்த பெரிய பார்க்குக்கு ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இந்த மக்கள் வந்து பயன்படுத்த வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறவங்க தான் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. கம்மியாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். 20 வயசு 25 வயசு மதிக்கத்தக்க அந்த இளைஞர்களே இங்கே இல்லை. இப்போ நீங்கள் அங்கே பெரியவங்க நின்றுதை பார்த்தீங்க வந்து அது வந்து இன்னொரு சைடு அந்த கனெக்ட் ஆகுது. அந்த ஆப்போசிட் ரோட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அதுவும் பார்க்கினுடைய பகுதி தான், அதுக்கு இது கனெக்ட் ஆகுது. அந்த மேற்கூரை சிகப்பு கலர்னு ஒரு மேற்கூரை அமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்த வந்து நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் தொடர்ந்து நடக்கிறேன். இன்னும் அந்த தொடங்கின இடத்துக்கு நம்ம வரல. தொடங்கின இடத்துக்கு வரத்துக்கு இன்னும் நேரம், ரொம்ப நேரம் இருக்குது. இதுவும் வந்து ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிற, ஆப்போசிட் ரோடோட கனெக்ட் ஆகிற இடம். அந்த நண்பர் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வராரு. அதனுடைய தேவை என்ன இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இந்த பார்க் நீளமாக போயிட்டே இருக்குது. 2 பக்கமும் பசுமையாக காற்று, நல்ல ஆரோக்கியமான காற்று. மூங்கில் மரங்கள் வச்சுருக்காங்க. அப்படியே சுற்று வட்டார சுவர்கள்லாம் அப்படியே ஓவியங்கள் வரைந்து. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டு மாதிரி அந்த பார்க்குக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுவதுமாக குழந்தைகள் விளையாடக்கூடிய எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. மாலை நேரங்களில் குழந்தைங்களோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் வந்து குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் நமக்கு வேளச்சேரியில் இருக்குன்னா உடனடியாக நமக்கு ஞாபகம் வர வேண்டிய இடம் இந்த பார்க்னா அது மிக இல்லை. தொடர்ந்து நடக்கிறோம் பாருங்கள், எல்லா பொருளும் இருக்குது. அதே போல் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இங்கே கரெக்டாக இருக்குது. எப்படி அந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்பதற்கான எல்லா வழிகாட்டு நெறிமுறைகளும் கூட அங்கே பதாகைகள் மூலிமா வச்சுருக்குறாங்க. தொடர்ந்து நம்ம நடந்து போயினே இருக்கிறோம். இன்னும் நம்ம பாதி கூட அந்த பார்க்கினுடைய சுற்று வட்ட பகுதியை கடக்கலை. பாதி கூட நம்ம இன்னும் கடக்கலை. ஒரு 40% வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த பார்க் எவ்வளோ பெரிய பார்க்குன்றதை உங்களால் உணர முடியும். இன்னும் நடந்து நான் போயினே இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கட் இல்லாமல் எடுத்துருக்கிற ஒரு வீடியோ, கட் பண்ணி எடிட் பண்ணி எடுத்த வீடியோ இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வீடியோ போயினே இருக்குது. இந்த பார்க்கினுடைய அந்த தொடங்க நேரத்தில் வந்து நான் முடிக்கும்போது அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த பார்க்கினுடைய சுற்றுவட்ட பகுதி அமைந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை எல்லாமே உற்சாகமாக வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக வந்து பெரியவங்க எல்லாமே வாக் பண்ணி போயினே இருக்கிறாங்க. இதில் வராங்க. நான் முதல் தரமாக போயிருந்ததுனால கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது, யாராவது தவறாக எடுத்துப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃபீனிக்ஸ் மாலுக்கு பேக் சைடு, அந்த பார்க்கினுடைய எண்டு பாயிண்ட்ன்ற மாதிரி இருக்குது. ஃபீனிக்ஸ் மால் பேக் சைடு. இங்கேருந்து பார்த்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீனிக்ஸ் மால். இந்த கார்னர் வந்து நம்ம தொடங்கினதுக்கு நேர் ஆப்போசிட் இது. இப்போ இங்கேருந்து ஃபர்தராக நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்களோ அந்த அளவுக்கு தூரத்தை நீங்கள் மேலும் கடக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ஆஃப் தி கிரவுண்டு தான் நீங்கள் வந்து சுற்றி வந்திருக்கீங்க. இன்னும் ரிமைனிங் வந்து ஒரு ஆஃப் இருக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். குழந்தைங்க விளையாடுற பொருள் இது நம்ம ஏற்கனவே அந்த சைட்லேருந்து பார்த்தோம். குழந்தைங்க விளையாடுறது இந்த உடற்பயிற்சி எந்திரங்கள்லாம் அங்கே இருக்குது.
அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேளச்சேரியும் அது சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பொருள் தான். இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். எப்படி இயற்கை நமக்கு மிக முக்கியமோ அது போல் நம்ம உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொன்னது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உடம்பு இயற்கையாகவே வளர்ந்துடும், ஆனால் அது ஆரோக்கியமாக வளருதா அப்படின்ற கேள்வி தான் நம்ம முன்னால் இருக்கிறது. அந்த உடம்பை நம்ம ஆரோக்கியமான நிலையில வளர்த்துறது தான் நம்ம முன்னால் இருக்கிறது. நம்ம ஆரோக்கியத்தோடு அதை வளர்க்கணும். பாருங்களேன், நீங்களே கூட பாருங்களேன், எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த இளைஞர்கள் வந்து அந்த உடற்பயிற்சி குறித்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களான்னா எந்த அளவுக்குன்னு தெரியல. உடம்பு கட்ட பிறகு நம்ம வந்து என்னதான் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட அந்த 20-25 வயசுலேருந்தே நம்ம உடற்பயிற்சி தொடங்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தொடர்ச்சியாக வாழலாம். இந்த மருத்துவ தேவைகள்லாம் நமக்கு இருக்காது. இங்கே இருக்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சவங்களாம் அங்கே நின்று பேசிக்கிறாங்க. நான் அவங்கள தாண்டி வெளியே வந்து இப்படி வரேன். இங்கே ஒரு சிலவங்க வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க, அதுக்கான எந்திரங்கள்லாம் இருக்குங்க. இந்த சிகப்பு கூரை போட்டிருக்க இடத்த நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னால் இந்த பக்கம் திரும்புகிறோம். இங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அது எந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த சுருட்டி செய்யக்கூடிய எந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த சுருட்டி அதை செய்கிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். முன்கூட்டியே சொல்லி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூழாங்கல், சின்ன கூழாங்கல்லாம் அழகாக பதிச்சிருக்கிறாங்க. அதில் நடக்கிறவங்க எல்லாருமே வந்து காலில் செருப்பு போடாமல் அது மேலே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக நடந்து போகிறாங்க, சுற்றி வராங்க. இந்த நடைப்பயிற்சி வந்து இந்த கூழாங்கல் மேலே நடக்கிற நடைப்பயிற்சி வந்து கால் பாதங்களில் ஏற்படுற அந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும்னு சில மருத்துவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கால்பாத எரிச்சல், கால்பாதத்தில் வலி, இந்த மாதிரியான சின்ன புண்ணுங்க உருவாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு நிவாரணமாக இதுக்கு வந்து தீர்வாது இந்த கூழாங்கல் நடக்கிறது அமையணுவாங்க. எந்த பார்க்கில் இது இருக்குதுன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாது. ஆனால் இந்த பார்க்கில் அது இருக்குதுன்னும் போது உண்மையிலேயே வந்து இந்த ஒரு பர்பஸ்க்காகவே நம்ம வந்து இந்த பார்க்குக்கு வரலாம். கூழாங்கல் மேலே நடக்கணும் அப்படின்னு ஒரு தேவை இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதுக்கு வரலாம். இங்கே வந்து யோகாலாம் எப்படி பண்ணுறாங்க, யோகா எப்படி பண்ணுறதுன்றது அந்த முத்திரைகள்லாம் வந்து காட்டி அது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் போல் ஒரு சுவர் விளம்பரங்கள் செய்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே அது ஒரு உத்வேகமாக இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாதவங்க இதை பார்த்து கூட கொஞ்சம் லைட்டாக கை காலை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம், ஆண் பெண் இருவருக்குமான ரெஸ்ட் ரூம். அங்கே கூட்டம் இருந்தது. நான் டக்குன்னு கேமராவை அந்த பக்கம் திருப்பல. ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் நம்ம கேமரா ரொம்ப நேரம் காட்டினா அது பிரச்சனையாக முடியும். அதனால் நான் உடனடியாக இந்த பக்கம் திருப்பிட்டேன். 2 நல்லா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனித்தனியாகவும் அதிக எண்ணிக்கையிலேயே அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது, பயன்படுத்துகிறாங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களாம் ரெஸ்ட் ரூம் உடனடியாக தேவைப்படும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பார்க்கு தான். இது முழுமையான ஒரு பார்க்கு தான். நம்ம தேவைகள் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த சிகப்பு கூரை மேல்கூரை நான் சொல்லியிருந்தீங்களா, அந்த இடம் இது பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெரியவங்க சிலவங்க வந்து யோகா மேட்லாம் போட்டு யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல மல்டி கலர் போட்டு ஒரு மேல்கூரை செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குழாங்க, தண்ணி குழா இருக்கா? சரி இருக்குது. தண்ணி வருதான்னு பார்க்கலாம்னா தண்ணியும் வருது, ஒன்றும் பிரச்சனை. இந்த மேல்கூரை இருக்கிற பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்ததுன்னா இந்த பார்க்கினுடைய முகப்பு வந்து ரொம்ப அழகாகவே தெரியுது. ஆனால் நான் இன்னொரு பக்கத்துலேருந்து தான் நான் வந்தேன். அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம அந்த வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக அந்த வாக்கிங் போயின்னு இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே போகிறோம். எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. அங்கே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க கூட ஒரு சிலவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்ற அளவுக்கு அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, வாக்கிங் போகிறவங்க நல்லா சிறப்பாக தான் செய்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க் நல்ல ஒரு வேளச்சேரி, அதை சுற்றி உள்ள பகுதி அட் அண்ட் அரௌண்ட் வேளச்சேரி மக்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் இப்போ தான் நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏரியாவது ஆப்போசிட்டில் வண்டியை நிற்கிற இடம் வந்து பார்க்கிங் ஃபார் திஸ் பர்பஸ். அந்த பார்க்குக்காக மட்டும்தான் அந்த பார்க்கிங் வசதியோடு இருக்கக்கூடிய பார்க் சென்னையில் எத்தனை இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த பார்க்குக்கு அந்த இடம் வந்து பார்க்கிங் ஏரியாவாக வச்சுருக்குறாங்க. அங்கேயும் வந்து அந்த டைம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு சுற்றுங்க கடந்து முடியாது. பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு சுற்று. இப்போ வந்து நீங்கள் லேண்ட்மார்க்கை பார்க்குறீங்க. நீங்கள் லேண்ட்மார்க், அதாவது இது வந்து குருநானக் காலேஜ் சிக்னல் பார்க்குறீங்க. குருநானக் காலேஜ் சிக்னல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேளச்சேரியில் இருக்க குருநானக் காலேஜ் நோக்கி அந்த கேமரா வச்சுருக்கேன். அப்படியே திருப்புறேன். இது வந்து விஜயநகர்லேருந்து இப்போ காருங்க வந்து நிறுத்து நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு ஆப்போசிட் குருநானக் காலேஜ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயநகர்.
விஜயநகர்லேருந்து இந்த காருங்க வந்துட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து அந்த பார்க்குக்கு இதுக்கு உண்டான காலேஜ். ஒருத்தர் வாக்கிங் பண்ணி வந்துட்டுருக்காரு ரோட்டில் வாக்கிங் போனால் நாய்க்கு அடிக்கும், வண்டிங்க இடிக்கும்ன்ற பிரச்சனை இல்லாமல் அந்த பார்க்கிங்கில் நம்ம சேஃப்டியாக போகலாம். அதையும் தாண்டி ரோட்டில் போகிற தப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சில தாய்மார்கள் பெண்கள் பயப்படுவாங்க. நல்ல பார்க்கு. இப்போது இந்த ரூட்லேருந்து எப்படி நம்ம உள்ளே போகிறோன்றதை நான் காட்ட போகிறேன். அப்படியே திருப்புறேன். இப்போ விஜயநகர் நோக்கி நம்ம கேமரா இருக்குது. அப்படியே மூவ் பண்ண போகிறேன் இப்போ நான் கேமராவை. இது வந்து பேரிகார்டு, அந்த பக்கமாக போகிறது. அந்த பக்கம் போனால் நம்ம வேளச்சேரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிற ரூட்டு, அந்த ரூட்லாம் போயிடலாம். நம்ம இப்போ கேமராவை திருப்ப போகிறேன் நான் அந்த பார்க்கு பக்கமாக. கேமராவை திருப்பிட்டேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் போர்டு தெரியும். அதுதான் நம்ம பார்க்கினுடைய போர்டு. நம்ம ஆரம்பத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். இந்த சாலையினுடைய எண்டு பாயிண்ட் உயரமாக தெரியுற அந்த பில்டிங் வந்து ஃபீனிக்ஸ் மால் பேக் சைடு. இப்போ நான் அந்த பார்க்காண்டேருந்து ரோட்டை எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்க் என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. வேளச்சேரி. நீங்கள் வேளச்சேரியை சார்ந்தவரா? உங்களுக்கு வேண்டியவர்கள் வேளச்சேரியை சார்ந்தவர்களா? நீங்கள் வேளச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது, என்னென்ன புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது என எல்லா நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள அரௌண்ட் வேளச்சேரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.